நீங்கள் இன்னும் உல்டா புல்டா 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வணக்கம் நண்பா, மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் ஓர போகிறோமோ, சரி ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோவே போயிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஒன்று தேவைப்படுது, விஎன் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஸ். அந்த ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ஒரு மியூசிக் ஐக்கான் இருக்கும் பாருங்கள், 4ஆவதாக ஒரு ஐக்கான் இருக்கும், மியூசிக் ஐக்கான். அதுக்குள்ளே போனீங்கன்னா நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆடியோ ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆடியோ ஃபைல் உங்களுக்கு முதலே காமிச்சிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது கிளிக் பண்ண உடனே இங்கே மியூசிக் பீட்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அதில் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கீழே லெஃப்ட் சைடு பாட்டமில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கர்வ்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கர்வ்ஸ் எல்லாமே பீட் இருக்கக்கூடிய இடம். ஸோ அது நீங்கள் கரெக்டாக நீங்கள் எந்த சாங் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த சாங்கோட பீட் எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடம் மட்டும் கவர் மட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது பெருசாக கொஞ்சம் வளைஞ்சி வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பீட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த இதுக்கு மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் வீடியோ ரெடி பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு ஃபோட்டோ அடுத்தடுத்து மல்டிப்ளாக போகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த பீட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஆடியோ பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 22 பாயிண்ட் கிட்ட வரும். ஸோ நீங்கள் இந்த ஆடியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 22 பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து என்னென்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை தப்பான இடத்துல பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 13 நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். அப்படின்னா நீங்கள் ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி போகணும் பின்னாடி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ நான் 22 பாயிண்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பாருங்கள் ஒன் டைமு. எல்லாம் நீங்கள் கரெக்டாக தான் பாயிண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு மட்டும் ப்ளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்காக தான். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் எதுவும் மாற்ற முடியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் மாற்றுறதா இருந்தால் ரொம்ப குழம்பிடும், அதுக்காக தான், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டே ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாகிட்டுனா கீழே டிக் மார்க் பாருங்க. அந்த டிக் மார்க் கொடுத்தோடனே உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு கூட்டு போயிடும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பீட் கிளிப்புன்னு இருக்கும் பாருங்கள், ரைட் சைடு கார்னர் கீழே பாட்டமில். அந்த இதுக்கு நீங்கள் போனோடனே உங்கள் கேலரியோட ஆப்ஷனுக்கு டேரெக்டாக கூட்டு போயிடும். இதில் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 ஃபோட்டோஸ் கிட்ட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதில் 8 ஃபோட்டோஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய இமேஜ். இப்போ நீங்கள் சமந்தா இல்லைனா விஜய் அந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோ நீங்கள் பண்ண போகிறீங்க, அப்படி மேஷப் பண்ண போகிறீங்க அப்படின்னா விஜயோட ஃபோட்டோன்னு பண்ணி எடுத்துக்கோங்களேன். விஜயோட ஃபோட்டோன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய இமேஜஸ், அதாவது கொஞ்சம் மொக்கையாக கொடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து முதல்ல ஒரு 8 பிக்சராக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 9வது பிக்சர்லேருந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கெத்தாக இருக்கக்கூடிய இமேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கான்செப்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதில் நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபோட்டோ சும்மா செலக்ட் பண்ணிவிட்டு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ண தான் செய்கிறோமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணும்போது உங்களோட லோகோவோ இல்லைனா ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்தோடனே நம்மளுக்கு மியூசிக் ஆரம்பிக்காது. ஒரு 2 செகண்ட் போனதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு மியூசிக் ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான், சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் கரெக்டாக 8 செகண்ட் வரைக்கும் நார்மலாக டல்லாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வர மாதிரி நம்மளுக்கு கொடுக்கணும். நான் இப்போ ஃபோட்டோவை என்னோடய லோகோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2வது ஃபோட்டோவை நான் கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? அதாவது கொஞ்சம் மொக்கையாக கொடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோ ஷூட்ஸோட அந்த ஃபோட்டோ மட்டும் நான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த ஆக்டரை வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ மொக்கையாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ மட்டும் ஒரு 8 ஃபோட்டோ வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 9வது ஃபோட்டோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இமேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் தனியாக வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன எழுதிருக்குன்னா லெட்ஸ் ஸ்டார்ட் த ராக் சொல்லிட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்கும். அதான் அந்த பிகாப்பின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வரும்போது அடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் மாசான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்காக தான் நான் அந்த இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்களே ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணலாம், இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நான் அதை 9வது ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ 10வது ஃபோட்டோ அடுத்து வரது எல்லாமே கொஞ்சம் கெத்தாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? கரெக்டாக ஒரு 23 இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் மொத்தமாக. அதை நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பார்ப்போம்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து 23 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழ ரைட் சைடு பாட்டமில பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்த உடனே உங்களுக்கு வந்து இப்போ எத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணீங்களோ, அதெல்லாம் ஒரு டைம் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கும். ஸோ எல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணிச்சுன்னா, நீங்க அடுத்து மேல கூட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் குடுக்க வேண்டியது தான். அப்படி இல்ல ஏதாவது தப்பா இருக்கு, நான் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த ஃபோட்டோ நீங்க சும்மா டச் பண்ணாலே போதும். அதில வந்து ரீப்ளேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். பக்கத்தில வந்து கிராப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க ரீப்ளேஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, நீங்க வேற ஒரு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ற மாரி வரும். கிராப்னுட்டுனா நீங்கள் வந்து ஃபோட்டோவோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ எல்லாம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எங்களுக்குலாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டுன்னு சொல்லிட்டு ஸோ ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, வீடியோஸ்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னா மேலே கூட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எடிட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த எடிட்டிங் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த பேஜ் மெயின் பேஜுக்கே போகும். அதாவது இதில் தான் நம்ம வந்து முக்கியமாக எல்லா வேலையும் பண்ண போகிறோம். இதில் தான் எல்லா எஃபெக்ட்ஸும் வந்து ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்த மட்டும் கரெக்டாக கவனிங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் 2 விரலை வச்சு நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 0 to மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து துல்லியமாக தெரியும். சரிங்களா? இப்போ ஃபோட்டோவை பாருங்கள். ஃபோட்டோவில் வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அந்த ஃபோட்டோவை டச் பண்ண உடனே அந்த ப்ளஸ் ஐக்கான் தான் உங்களுக்கு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண சொல்லும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு பிளாக்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளாக்குங்கிறது என்னதுன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட்டுங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். நீங்கள் சும்மா அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிகிட்டே வாங்க கரெக்டாக அந்த 8 ஃபோட்டோஸ் வரைக்கும். கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நம்ம எடுத்து போட்டு வந்துருமா முதல்ல சும்மா நார்மலாக மியூசிக் ஆரம்பிக்கும் போது. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த இதுக்கு வந்து நீங்கள் பிளாக் கலர் இதை தான் செலக்ட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி மேக் பண்ணியிருக்கோங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த இது செலக்ட் பண்ணி காமிக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ அந்த டயலாக் வர வரைக்கும் நான் வந்து இந்த பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டயலாகில் என்ன செய்யணும்னா, நம்ம ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணக்கூடாது. நார்மலாக அந்த இமேஜுக்கே வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் நம்ம எஃபெக்ட்டுக்குள்ளே வருது. அதில் போயிட்டு ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஒயிட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இமேஜ் ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க. ஆனால் இப்போ நாங்கள் இந்த இமேஜ் ஃபுல்லாக வேணுங்கிறனால நான் அந்த க்ரீன் கலர் அந்த ட்ராக்கிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்து நான் இமேஜ் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், மூவ் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஒயிட் கலர் எஃபெக்ட் வந்து ஒரு மாதிரி பீட்டாய் வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த டயலாக்ல உள்ளது. இதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய அந்த கெத்தான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கூடிய எஃபெக்ட்ஸ் அந்த எஃபெக்ட்ஸுக்குள்ளே போயிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதில் ஜிட்டில் டவுன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், ஒரு எஃபெக்ட் வரும். அந்த ஜிட்டில் டவுன் தான் இப்போ நம்ம இந்த வீடியோ கொடுக்கக்கூடிய அந்த எஃபெக்ட். அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜம்ப் அடித்து வர மாதிரி இருக்கும். அது கொடுத்த உடனே அந்த க்ரீன் கலர் ட்ராக் ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க, கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து அதை நீங்கள் சும்மா கொடுத்துட்டு விட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து அது ஒரு மாதிரி அந்த ஜிட்டில் டவுன் அந்த எஃபெக்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து கிளியராக தெரியாது, ஒரு மாதிரி ஷேக்கான மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஷேக்கான எஃபெக்ட் வந்ததுக்கப்புறமும் உங்கள் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் தெளிவாக தெரிகிற மாதிரி வரும். ஸோ அதுதான். சரிங்களா? இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையும் வெளியே வந்துட்டு போக தேவையில்ல. நீங்கள் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த இமேஜுக்கு போகக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து காமிச்சிருக்கேன், நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஃபோட்டோக்கு வந்து உங்களை வந்து அடுத்தடுத்தா வந்து கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து வெளியே போயிட்டு நீங்கள் எஃபெக்ட் வைக்க தேவையில்லை, அடுத்தடுத்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் அந்த எஃபெக்ட் வச்சுக்கிட்டே வர வேண்டியதான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜூம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஜூம் அவுட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோலையும் வந்து நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் அப்ளை ஆகிரும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க எஃபெக்ட்டும் வந்து உங்களுக்கு போகாது. அது போக இந்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகணுன்னே பார்க்குறதுக்கு சும்மா மாஸாக இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு. இது இப்போ சம்மந்தோட ஃபோட்டோ வச்சு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பரவாயில்ல மாதிரி இருக்குது. இதை நீங்கள் வேறு ஒரு ஆக்ட்ரஸோ இல்லைனா ஆக்டரை வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக செஞ்சு காட்டினால இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரேஷியோவில் தான் வச்சு எடிட் பண்ணலாம் கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா 9:16 ஒரு ரேஷியோ இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் டிக் பண்ணி அந்த ஏரோ மார்க் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ரேஷியோ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கும், நிறைய ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதில் நீங்கள் எந்த ஃப்ரேம் வேணுமோ வச்சு நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம லோகோ எப்படி ஆட் பண்ணணும்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் உங்களுக்கு, அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கொடுத்த உடனே அதில் ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனில் போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேலரிக்கு டேரெக்டாக கூட்டிகிட்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து உங்களோட லோகோ எடுக்கிறாங்க எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே என்னோட லோகோ வந்து எடுத்து வச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் எடுத்து வச்சிருந்தனால. அதனால் ஃபேவரட்ஸில் அது பாட்டு கிடக்கு, அதனால் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இமேஜில் வந்து என்னோடய லோகோ வந்து ஆல்ரெடி இருக்குது. அதனால் நான் 2வது இமேஜ்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி என்னோடய லோகோ வந்து வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க.
நீங்கள் சும்மா அதை கையை வச்சு இழுத்து கொண்டு போனீங்கனாலே லாஸ்ட் வீடியோ வரைக்கும் உங்களை வந்து ட்ராக் பண்ணி எடுத்து விட்ரும். சரிங்களா? இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. மேலே கூட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் 1080p வரைக்கும் ஃப்ரேம் ரேட்டை வச்சுட்டு 60 fps ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் சப்போர்ட் ஆனிச்சுன்னா 60 fps வரைக்கும் வச்சுக்கோங்க, இல்லைனா 30 fps நிப்பாட்டிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சுட்டு லாஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, இதுவும் அலைட் மோஷன் ஆப் மாதிரி தான். லாஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் டு ஆல்பம் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகும், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து சேவ் ஆகாது. சரிங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாம்னு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மாதிரி நம்மளை வந்து ஒரு லைட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, குட் பை, see you, peace out.